மத்திய அரசின் நெடுஞ்சாலைத்துறையில் டெப்யூட்டி மேனேஜர் பதவிகளுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நெடுஞ்சாலைத்துறையின் கீழ் இயங்கும் தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக் கழகத்தின் நிதி மற்றும் கணக்கு பிரிவில் உள்ள டெப்யூட்டி மேனேஜர் பதவிக்கான காலி பணியிடங்கள் நிரப்பப்படுகிறது. டெப்யூட்டி மேனேஜராக தேர்வாகும் நபர்களுக்கு மாதம் ரூபாய் 50,000 முதல் இருந்து ரூபாய் 1,60,000 வரை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்பணிக்கான விண்ணப்பம் ஆன்லைன் வழியாக பிப்ரவரி 28ஆம் தேதி காலை 10 மணி முதல் தொடங்குகிறது. மார்ச் 27ஆம் தேதி மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெப்யூட்டி மேனேஜர் பதவியில் மொத்தம் 15 காலியிடங்கள் உள்ளனர். இதில் பொதுப்பிரிவு 8, SC 2, ST 1, OBC 3, பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் 1 என நிரப்பப்படுகின்றனர். இப்பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கும் நபர்கள் அதிகப்படியாக 34 வயது வரை இருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வித் தகுதியை பொறுத்தவரை CA, CMA, MCom, MBA அல்லது இதற்கு நிகரான கல்வித் தகுதியை பெற்றிருக்க வேண்டும். 2 கட்ட தேர்வு முறை மூலம் இப்பணியிடங்களுக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்படுகின்றனர். முதல் கட்டத்தில் திறன் சோதனைக்காக கொள்குறி வகையில் தகுதி தேர்வு நடத்தப்படும். இதில் தேர்வாகும் நபர்களுக்கு முதன்மை பாடத்திற்கான தேர்வு நடத்தப்படும். இதில் தேர்வாகும் நபர்களுக்கான பட்டியல் வெளியிடப்படும். ஆர்வம் உள்ளவர்கள் இப்பணிக்கு https://www.nhidcl.con/current-jobs என்கிற இணைப்பு மூலம் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். தேர்விற்கான பாடத்திட்டமும் இணையதளத்தில் வெளியாகியுள்ளது. விண்ணப்ப கட்டணம் குறித்து தகவல் இடம்பெறவில்லை.